பைசன், குருமந்தி, வெள்ளைவால் குரங்கு, சிங்கவால் குரங்கு, இந்த மாதிரி 4 விதமான குரங்கு இருக்கு. சஃபாரி வந்து ரெகுலராக இருந்துட்டு இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம வர்றோம்னா சஃபாரி வர்றோம் இல்லாட்டி ஏதாவது இந்த மாதிரி வர்றோம் இல்லைங்க, ட்ரெஸ்ஸே வந்துட்டு டார்க்கானதான் யூஸ் பண்ணணும். அந்த போடணும் நம்ம. ஏன்னா வந்துட்டு அந்த அனிமல்ஸுக்கு வந்து சீக்கிரம் நம்மளை அப்சர்வ் பண்ணிடும். பர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்மெல் நம்மளை கண்டுபிடிச்சிரும். யானை எதாக இருந்தாலும் எந்த அனிமல்ஸுக்கு வந்து நம்மளை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. கன்னிமரத்தைக்கு செகண்டுங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெருசு இருக்குது. அங்கே வந்துட்டு அந்த ஏரியாவில் வந்து நிறைய அந்த கிங் கோப்ரா இருக்குதுங்க. நம்ம மலைவாழ் மக்கள். வணக்கம் நண்பர்களே, தம்பி ஆசிஃபு, நண்பர் தீபக்கோட அப்படியே கார் ஓட்டிகிட்ருக்காரு பாருங்க. தீபக் அவர் ஹாய். அப்படியே அவரோட நாங்கள் கிளம்பி ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு தாங்க. சென்னையிலேருந்து பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சிலேருந்து அப்படியே ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு அப்படியே வந்துட்டோம். சரி, அந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு போகலாம். நம்ம அங்கே அந்த மலைப்பாதையில் அப்படியே அழகாக ட்ராவல் பண்ணிவிட்டு மேலே வந்தோம். மேலே வரும்போது எங்கள் நண்பர் ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு வந்தார். இந்த டாப் ஸ்லிப் எப்படி உருவாச்சு அப்படின்றதும் அங்கே இருக்கிற கைட் மூலிமா இது எப்படின்னு நாங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டாப் ஸ்லிப் மேலே வந்தாச்சுங்க ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு. ஆசிஃபும் தீபக்கும் அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை கூட்டின்னு வந்த அண்ணன் தான் வந்து எங்களுக்கு டாப் ஸ்லிப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொன்னார். நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அப்படியே அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸரை பார்த்து அவருக்கு கை கொடுத்துட்டு ஹை சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு இருந்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக டாப் ஸ்லிப்போட ஃபுல் லிஸ்ட்டே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. டாப் ஸ்லிப்புன்னு வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே இதை உருவாக்குனாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே தேக்கு மரங்களை நட்டு இந்த ஏரியா வந்து பிடிச்சி இருந்ததுனால இந்த பகுதியில் தேக்கு மரங்கள், குதிரையினுடைய எலிஃபெண்ட் கேம்ப் இதெல்லாம் உருவாக்கி அவர் இந்த வந்தவருடைய இதில் வந்து அங்கே இது கூட இருக்குது, அவரோட கல்லறையும் கூட இருக்குது, நினைவுச்சின்னம். டாப் ஸ்லிப்புன்னு அவர் தான் உருவாக்குனவர். இங்கே வந்து மிருகங்கள் வந்து அதிகமாக இருக்குது. புலி, சிறுத்தை, மான், பைசன், இந்த மாதிரி பல விதமான மிருகங்கள் இருக்குது. சுற்றுலாத்தலமாக இருக்கிறதுனால இங்கே நிறைய இருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஷூட்டிங் எல்லாம் நிறைய சினிமா படப்பிடிப்புக்கு நிறைய எடுத்திருக்காங்க. அதனால ஒரு எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ஒரு டாப் ஸ்லிப்புங்கிறது சூரியனில் வந்து டாப் ஸ்லிப்புன்னு ஒரு சீன் வந்ததுனால நல்லா பிரபலமாகி இந்த பகுதி பயங்கரமான ஒரு சுற்றுலாத்தலம். மக்களுக்கும் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. தை மாதத்தில் வந்து பட்டி பொங்கல் அன்னைக்கு, தை 2ஆம் தேதி பட்டி பொங்கல் அன்னைக்கு யானை பொங்கல் இங்கே வைப்பாங்க. அது வந்து எல்லாம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணி ஆணைகளெல்லாம் கொண்டுட்டு வந்து இங்கே நிறுத்தி ஆணைக்கு ஒரு பொங்கல் திருவிழாங்கிறது அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அன்னத்தானே குறைஞ்ச ஒரு 5000 பேர் 6000 பேர் இங்கே இருந்து ஸ்டே பண்ணி அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு குதூகலமாக போவாங்க. மற்றபடிக்கு பக்கத்தில் பரமக்குளம் கேரளா பார்டர் இருக்குது எல்லாம். அதில் அங்கேருந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இருந்தாலும் டேம் இருக்கிற இடம் வந்து பரமக்குளம் டேம்னு இருக்குது, கூலியார்பட்டி டேமு, தோணக்கடவு டேமு, இது 3 டேம் அங்கே இருக்குது, மேலே இருக்குது. இங்கே வந்து குரங்குங்களில் வந்து 3-4 விதமாக இருக்குதுங்க. கருமந்தி, வெள்ளைவால் குரங்கு, சிங்கவால் குரங்கு, இந்த மாதிரி 4 விதமான குரங்கு இருக்குது. இந்த கருமந்திங்கிறது வந்து இந்த அதுகள் உண்டு எச்சத்துக்குனால அது போடுறதுனால இந்த வனத்தில் வந்து மரங்கள் வந்து வளர்ச்சி இருக்குது. அது ஒரு மூல காரணமாக இருக்குது. இயற்கையான சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய தன்மை படைச்சது அந்த குரங்குகள். வனம் அடர்த்தியாக இருக்குது. ஆனைகளுக்கு அடுத்தபடியே அந்த கருமந்தி குரங்க சொல்லுவாங்க. நாங்கள் அப்படியே கைடை கூப்பிட்டுக்கிட்டு அந்த டாப் ஸ்லிப் வில்லேஜ் எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். யானை ஏற்றின்னு போகிற வண்டி பாரு லாரி. அப்படியே அந்த டாப் ஸ்லிப்போட அந்த டாப் வியூஸு எப்படி இருக்குது, அந்த நேச்சுரல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து கேரளா பார்டருக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேரளா பார்டர் போகிற வரைக்கும், பரமிக்குள்ளே போகிற வரைக்கும் கைடு அவங்களுக்கு வந்து கைட் பண்ணிகிட்டே வந்தார். எலிஃபென்ட் சஃபாரி இங்கிருந்தா வந்துட்டு ஒரு வருஷம் 2 வருஷமாக பண்ணுறது இல்லைங்க. அதுக்கு முன்னாடி வந்து எலிஃபென்ட் சஃபாரி வந்து ரெகுலராக இருந்துட்டு இருந்தது. வீக் டேஸ் எல்லாம் நல்லா கூட்டம் வந்துட்டு இருந்தது. இப்போ அது வந்து பண்ணுறது இல்லைங்க. இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே பண்ணுறது இல்லை. இதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா கோழிகம்பத்தின்னு ஒரு கேம்ப் இருக்குது. அந்த இடம் தான் யானைகள் எல்லாமே கேம்ப் இருக்குதுங்க. அங்கேயும் கூப்பிட்டு போயிட்டு இல்லாட்டி யானைகள்லாம் நிறைய வருங்க. இங்கே இருக்கிறவங்க மட்டும் தான் கூட்டிகிட்டு போறீங்க. நம்ம மாதிரி நம்மளாம் வந்தால் டூரிஸ்ட் தான் வந்துட்டு போயிடலாம். இங்கே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. புலி வந்து நம்மளோட அது வந்து ரேர் தானுங்க. நம்மளோட லக்கு. திடீர்னு வந்து ரோட்டை கிராஸ் பண்ணு உள்ள பார்க்கலாம், சைட்டிங் பார்க்கலாம். இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தான் யானை புலி நிறைய வருங்க.
என்னன்னா ஃபாரஸ்ட் வரும்போது ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம வர்றோம்னா சஃபாரி வர்றோம் இல்லாட்டி ஏதாவது இந்த மாதிரி வர்றோம் இல்லைங்க. ட்ரெஸ்ஸை வந்துட்டு டார்க்கானதாக யூஸ் பண்ணணும் அந்த போடணும் நம்ம. ஏன்னா வந்துட்டு அந்த அனிமல்ஸுக்கு வந்து சீக்கிரம் நம்மளை அப்சர்வ் பண்ணிடும். ஒயிட்டு இந்த டார்க் இந்த ரெட் கலர் இதெல்லாம் போட்டால் அதில் பிடிக்காதுங்க. இந்த டார்க் கலராக கொஞ்சம் போட்டோம்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் போடாமல் இந்த மாதிரி இவங்க போட்டிருக்காங்களா அந்த மாதிரி இருந்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த பர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்மெல் நம்மளை கண்டுபிடிச்சிரும். யானை எதாக இருந்தாலும் எந்த அனிமல்ஸுக்கு வந்து நம்மளை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் அந்த டார்க் தானே இருக்குது. அந்த மாதிரி அந்த டைகர் சைட்டிங்கே கிடைக்குங்க. கிளைமேட் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளைமேட் இந்த தான். மாதிரி கிளைமேட்டுங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த தேக்கு மரம் ஆசியாலே செகண்டுங்கிறாங்க அந்த பிக்கஸ்ட்டு. அந்த கன்னிமர தேக்குன்னு சொல்லி கன்னிமர தேக்கு செகண்டுங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெருசு இருக்குது. அங்கே வந்துட்டு அந்த ஏரியாவில் வந்து நிறைய அந்த கிங் கோப்ரா இருக்குதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இங்கே அதிகமாக வந்து இந்த இது இந்த மாதிரி வண்டி இது நம்ம தமிழ்நாடு ஓடுதுங்க. அவங்க கேரளாவுக்கு ஒன்று இது வச்சுருக்காங்க. மகேந்திரா வண்டிகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு 20 கேரளா அது கேரளா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போனால் கேரளா பார்டருங்க. ஓகேண்ணே. அங்க கேரளா பார்டர் போயிட்டு அப்ப அவங்க வண்டியில தான் அவங்க வண்டியில தான் கூட்டு போவாங்க. இல்லாட்டி அப்படி ஆளு ஏதாவது இல்லைன்னு சொன்னா நம்ம வண்டியிலேயே அவங்க ஒரு கைடு அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கைடு அனுப்பிச்சா உங்களை கூட்டு போய் ஃபர்ஸ்ட் பரம்பிக்குளம் கூட்டு போவாங்க. பரம்பிக்குளம் போய் அங்க வந்து டேம் காமிச்சிட்டு மற்ற நாள் இந்த கூட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா போட்டிங் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. பேம்போ போட்டிங் அது இப்போ சீசன் இல்லைல்ல, அதனால அது கூட்டு போக மாட்டாங்க. டேம் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுங்க. தண்ணி நிறைய இருக்கனால நம்ம சேஃப்டிக்காக. போற வழியில ஃபுல்லா யானை சாணியா தான் இருக்கு. எல்லாம் அதே தான் இருக்குங்க. இங்க எல்லாமே யானை தான் அதிகங்க. யானை தான் அதிகம். யானை தான் அதிகம் இங்க. டைகரும் இருக்குது. அது வந்து ரேர். அது கண்டுபிடிக்கிறதுனா ஆமா லெப்பேடும் இருக்குது. லெப்பர்ட் இருக்கானே. ஆமாங்க. நம்ம அதிர்ஷ்டம் தான் பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தான். இது வந்து எருமைப்பாறைன்னு ஒரு இதுங்க கேம்ப். ஆமா எருமைப்பாறைன்னு இது வந்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்தது. எங்கேயுமே ட்ரைபல்ஸே இருக்காங்க. இந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் படத்துல நீங்க பாத்துருவீங்களா பூ மதிக்கிற திருவிழா அந்த மாதிரி அது ஃபுல்லா இங்கதான் எடுத்தது. இந்த கோயில் அந்த டாப் ஸ்லிப்பு அந்த கேம்ப் டாப் யானை கேம்ப் சொன்னோம், எலிஃபென்ட் கேம்ப் சொன்னோம்லங்க, அதெல்லாம் அங்க இந்த சூரியன் படத்துல வர்றதாங்க அங்க இருக்கு. அப்புறம் அமைதிப்படையிலையும் கூட எடுத்தாங்க. அந்த ஸ்கூல் அமைதிப்பட படம் வந்தது தெரியுங்களா, சத்யராஜ் படம். அதுல அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது ப்ரேயர் போலீஸ் இது ஏதோ பிரச்சனையாகிற மாதிரி பண்ணுவாங்களா, அது இங்கே தான் எடுத்தாங்க. இது வந்து எறும்புப்பாறைங்க. இது நம்மளோடதான். நம்ம வேடிக்கை பேர் வச்சு சேர்ந்ததுங்க. இது எல்லாமே ட்ரைபல் தான். அவங்களுக்கு தான் வருங்க. இந்த கவர்மெண்ட் ஃபண்ட் அனுப்பிச்சு பணம் இந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க எல்லாம். ஒன்றா சேங்ஷன் ஆகி மலைவாழ் மக்கள். இவங்களுக்கு ஸ்கூல்லாம் இங்கே 5th வரைக்கும் இருக்குதுங்க. அதுக்கு மேலே படிக்கணும்னா இங்கே ஃபாரஸ்ட்டு அதான் நம்ம வண்டி வழி கீழே வந்து படிச்சுட்டு அவங்களே கூப்பிட்டு வந்துருவாங்க. கீழே நிற்கும் போது பார்த்தோம். உங்களை மலை அதாவது பெரிய ஒரு வேலை அந்த காலத்தில் வந்து வேலைப்பாடு அந்த கம்மிங்க. ஆனால் வந்து சிரமமான வேலை. மலை வந்து டனல் ஓட்ட பண்ணி அந்த சோலையர் டேம் தண்ணி இங்கே வந்து பரம்பிக்குளம் வருது. யானை எல்லாமே வருங்க. எதுவும் வரும். சோலையர் டேம்லேருந்து பரம்பிக்குளத்துக்கு தண்ணி வந்துங்க. பரம்பிக்குளத்துலேருந்து தூணக்கடவு பெருவாரிப்பள்ளம் 2 டேம் செக் டேம் இருக்குங்க. அது முடிச்சு ஆலியருக்கு திருமூர்த்தி மலை போகிறது இங்கிருந்து. வேற ரூட் இருக்கானே கீழ இறங்குறது ஒரே வழிதாங்க. இது ஒரே வழிதான். கேரளா ஃபாரஸ்ட் அவங்க வந்தாலும் இதுல தான் வரணும். கேரளா ஃபாரஸ்ட் இப்படி தான் வந்தாங்க. பரம்பிக்குளத்துல இருந்து இங்கே தான் வரணுங்க. கீழே தான் வரணும். அவங்களுக்கு பார்த்தா மேலே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் இந்த டைகர் ரிசர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய டெண்டர் விட்டு எல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க. இப்போ டைகர் ரிசர்வ் பண்ணதுக்கு பின்னாடி எது ஒரு வனத்தோட இது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு காட்டி அந்த மரம் விழுந்தாலும் அப்படியே மண்ணோட மண்ணை தான் மக்கி எடுத்துட்டு போக மாட்டாங்க. யானை வந்து அப்படியே நின்றுக்கணுங்க. எது ஆர்ன் அடிக்கூடாது, லைட்டு டிம் பண்ணிக்கணும், போயிடும். கொஞ்சம் அவ்வளோ தூரம் வந்தோன்னா நம்ம ரிவல்ஸ் ஏதாவது வந்துக்கணுங்க. யானை நிறைய இருக்கு. உங்களுக்கு இந்த ரெயின் சீசன் மழை காலத்தில் வந்து உங்களுக்கு உள்ள கொசுக்கடி அதிகமாக இருக்குங்க. அதனால ஈவினிங் டைம் ரோட்டில் வந்து நின்றுக்கு ஸ்மெல் அடிக்குது பார்த்தீங்களா கொசுங்களா. யானை கொசு கடிச்சதுன்னா நம்ம தாங்கவே முடியாதுங்க. அதோட தோல் ஆமா நம்ம கொசு விட அது பயங்கரமா இருக்குது. அதுக்கு வந்து அவ்வளவு தோல். இதோட கேரளா ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குதுங்க. வெல்கம் டு கேரளான்னு. ஆமாங்க. என்ன அதுக்குள்ள இருந்து போட்டோ எடுத்து இதுதான் வந்து இதோட தமிழ்நாடுங்க. இதுல இருந்து உள்ள போனாதான் வந்து நிறைய பார்க்க வேண்டிய இடம். சஃபாரி போறதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கு. பரம்பிக்குளம் கேரளா பார்டர் வந்தாச்சுங்க. அடுத்த வீடியோவில் பரம்பிக்குளம் பற்றி ஃபுல் வீடியோ நம்ம பார்ப்போம். அதில் கைட் கூட எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணோம், நாங்கள் என்னெல்லாம் மிருகெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.